வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 7 இந்தியாஸ் கல்ச்சுரல் ரூட். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3 வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் அண்ட் ட்ரைபல் ரூட்ஸ். நம்மளுடைய இந்தியன் கல்ச்சுரல் ரூட்ஸில் ஃபோக்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸோடைய ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். The cultural roots we have been seen so far are well documented in many texts. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. India has also had rich oral traditions that is teaching or practicing transmitted through everyday practice without written text. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஓரல் ட்ரெடிஷனாக தான் வந்து இருக்குது. அதை வந்து எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு டெக்ஸ்ட்லேயும் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் இல்லாமல் டெய்லி ப்ராக்டிசஸ் அண்ட் டீச்சிங் எவ்ரிடே ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு வந்து ஓரலாகவே டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேதாஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டும் கிடையாது. அது வந்து ஓரலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. Among them are numerous folk traditions that is transmitted by the common people and tribal traditions transmitted by the tribals. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் ட்ரெடிஷன்ஸ், அதாவது ஃபோக் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளாலேயும் ட்ரைபல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரைபல் பீப்புளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அவங்களுடைய ஜென்ரேஷன் ஒவ்வொன்றா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. There has been a constant interaction between the folk and tribal traditions and a leading school of thought such as those we mentioned in this chapter. இந்த சாப்டரில் நம்ம மென்ஷன் பண்ண அந்த ஜெயினிசம், புத்திசம், வேதாஸ் அந்த ஸ்கூல்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் அண்ட் ட்ரைபல் இன்ட்ராக்ஷன்ஸும் வந்து நிறைய கான்ஸ்டண்ட்டாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா dietaries and concept leadings and ritual has been freely exchanged in both directions. இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தெய்வீக தன்மை கான்செப்ட் லெஜண்ட்ஸ் ரிச்சுவல்ஸ் சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு ட்ரெடிஷன் ஜெகநாத் வர்ஷிப் அட் பூரி ஒடிசா வாஸ் ஒரிஜினலி எ ட்ரைபல் டயட்ரி. It is also in the case of various forms of mother goddess worship across the India. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒடிசாவில் இருக்க பூரி ஜெகநாதர் கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புளால் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு டெம்பிள் தான் சொல்கிறாங்க. ட்ரைபல் டயட்டிட்டி, ட்ரைபல் கடவுள் தான் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காடஸ், மதர் காடஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியா ஃபுல்லாகவே வந்து நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. some tribes on the other hand adopted Hindu deities long ago and possess their own version of Mahabharata and Ramayana. In this has been well documented from India's northeastern state all the way to Tamil Nadu. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் எல்லாமே வந்து ஹிந்து டைட்டிஸ், இந்து கடவுளை தான் வந்துட்டு ரொம்ப காலமாகவே வந்து வணங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஓன் வெர்ஷன் ஆஃப் மகாபாரதா அண்ட் ராமாயணா இல்லாமல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வரைக்குமே இது எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. வெல் டாக்குமெண்டட். How have such interactions takes place so for long and so naturally? Some interactions வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே அதே மாதிரி நேச்சுரலாகவே வந்து நடந்துட்டு இருக்கு. It is an end because folk, tribal and Hindu belief systems have been similar concept. ஸோ இதுவே வந்து ஒரு எண்டாக கூட இருக்கலாம். என்னென்னா ஃபோக்கு, ட்ரைபல், ஹிந்துசம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் கான்செப்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் ஆல் 3 elements of nature such as mountain, river, trees, plant and animals and some of stones too are regarded as scared because there is a consciousness behind all of them. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கு, ட்ரைபல், ஹிந்துசம் இது எல்லாமே வந்து சிமிலர் கான்செப்ட் தான் வந்து சொல்லுது. என்னென்னா இவங்க எல்லாமே வந்து நேச்சர் தான் வந்துட்டு கடவுளாக வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. மவுண்டெயின், ரிவர், ட்ரீஸ், பிளான்ட், அனிமல் அண்ட் சம் ஸ்டோன்ஸையும் வந்துட்டு இந்த 3 கம்யூனிட்டி பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அவங்க அதுக்கு வந்து மரியாதையும் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. Indeed, tribes are generally worshipped many deities associated with those natural elements. For example, Toda tribals of the Nilagiri, Tamil Nadu
For instance, the over 30 peaks of the mountain range are reside of god or goddess. Those peaks are also scared that Todas avoiding pointing to them with finger. ஸோ இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அந்த நீலகிரியில் இருக்க ட்ரைபல் பீப்புள் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தோடான்னு சொல்கிறோம். அந்த தோடா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 30 பீக்ஸ் மவுண்டைன் ரேஞ்சஸ், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மாதிரி மலை மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த மவுண்டைன் ரேஞ்சஸில் இருக்க 30 பீக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, காட் அண்ட் காடஸாக வந்துட்டு வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதையே வந்து அந்த நேச்சரையே வந்து அவங்க கடவுளாகவும் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கரால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறத கூட அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. But despite this multiplicity of deities as such, Hinduism many tribal groups have been concept of a high divinity or supreme beings. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டயட்டிஸ் கடவுள்களை வந்து நிறைய இருந்தலாம். ஹிந்துசம் தான் வந்து மெனி ட்ரைபல் குரூப் ஆஃப் கான்செப்ட், அதாவது ட்ரைபல் வந்து நிறைய அக்செப்ட் பண்ணிட்டது வந்து என்னென்னா ஹிந்துசம் தான் சொல்கிறாங்க. For example, several tribals of Arunachala Pradesh worship Doni Polo, combined form of sun and moon. ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தோனி போலோ, அதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் சன் அண்ட் மூன் சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் சுப்ரீம் காட், எல்லாத்தையும் விட சுப்ரீமான காட் இதுதான் சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ த கேஸ் ஆஃப் காட் கஹந்தோபா இஸ் எ பார்ட் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா. சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் இருக்குதுன்னா கஹந்தோபான்னு சொல்கிறாங்க. இன் ஈஸ்டர்ன் இந்தியா முண்டா அண்ட் சிந்தால் ட்ரைபல்ஸ் அமங் அதர் வர்ஷிப் சிங்போங்கா சுப்ரீம் டைட்ரி ஹூ கிரியேட்டட் திஸ் ஹோல் வேர்ல்டு. ஸோ ஈஸ்டர்ன் சைடில் இருக்க ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்க முண்டா அண்டு சந்தால் ட்ரைபல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்போங்கா அப்படின்ற ஒரு சுப்ரீம் டைட்டி கடவுளை வந்து ஏற்றுட்டு இருக்காங்க. There are many more such examples. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. இன் இந்தியன் சோஷியாலஜிஸ்ட் ஆண்டி பெட்டிலி summed up this situation in this word. ஸோ சோஷியாலஜிஸ்ட் என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா thousands of caste and tribes on the Indian subcontinent have insufficient influenced each other in their religious belief and practices since beginning of the history and before. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து thousands of caste இருக்கலாம், ட்ரைப்ஸ் இருக்கலாம் இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் பிலீஃப்ஸு ரிலீஜியஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுலேருந்து இருக்குன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்தே வந்து இருக்குது, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தும் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. That our tribal religions have been influenced by the Hinduism in widely accepted, but it is equally true that Hinduism not only its formative phase but throughout its evolutions it has been influenced by the tribal religions. ஸோ இதில் ட்ரைபல் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் ரிலிஜியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துசம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜில் வந்து ஹிந்துசம் கிடையாது, இது வந்து எவல்யூஷனரி ஸ்டேஜில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட். இதை வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரைபல் ரிலிஜனை வந்து. Clearly the result of this long interactions has been mutually enrichment. In this manner folk and tribal beliefs and practices also count among the India's cultural root. We will be further developed in this point in the next chapter. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்ததில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் அண்ட் ட்ரைபல் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸும் வந்து இந்தியாவோட கல்ச்சுரல் ரூட்ஸ்க்கு ஒரு கல்ச்சுரல் ரூட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருந்திருக்கு. இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.